ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் அரஸ் ராஜா. சென்னை பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன் 5ஆம் தேதி, அதாவது 4 நாளைக்கு முன்னாடிங்க, சென்னை ரயில்வே ஸ்டேஷன் நீங்க போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அங்க வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் காலை நேரத்துல, அதுவும் 10 மணிக்கு உள்ள போனீங்கன்னா யாரையும் நீங்க இடிக்காம அதுக்கு உள்ள போயிட்டு வெளில வரவே முடியாது. அவ்வளோ கூட்ட நெரிசல் இருக்கும். காலேஜ் போறவங்க, ஸ்கூல் போறவங்க, வேலைக்கு போறவங்க, தொழில் பண்றதுக்காக அவங்க வேற இடங்களுக்கு போறவங்க, விற்கிறவங்க, இந்த மாதிரி சொல்லி நிறைய நபர்கள் அங்க இருக்கிற ஒரு கூட்டம், மிகப்பெரிய அளவுல கூட்டம் இருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடத்துல பரபரப்பா 5வது நடை மேடையில ஒரு ப்ளூ கலர் சூட்கேஸ் ஒண்ணு, அதுக்கு யார் உரிமை கொண்டாடமோ அந்த இடத்துல பல மணி நேரம் கிடக்கிறத பாக்குறாங்க. அங்க இருக்கிற பயணிகளும் பாக்குறாங்க. இந்த சூட்கேஸ் பக்கத்துல யாருமே இல்லை. இன்னொரு வினோதமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ப்ளூ கலர் சூட்கேஸ்குள்ள இருந்து தண்ணி மாதிரி வடிஞ்சிட்டு இருக்குது. அதுல இருந்து நிக்க முடியாத அளவுக்கு பயங்கரமான துர்நாற்றம் அடிச்சுட்டே இருக்குது. இதை டாலரேட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. இதை பார்த்துட்டே இருந்தவங்களுக்கு மெல்லமா சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இதுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கும், இதோட ஓனர் வேற பக்கத்துல இல்லை, பயங்கர நாத்தடிக்குது அப்படின்னா சம்திங் உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. பொதுவா இந்த மாதிரி ஆள் இல்லாத சூட்கேஸோ இல்ல பேக்கோ இந்த மாதிரி கிடக்கிற இடத்துல பார்த்தாவே மக்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். இல்லை சூட்கேஸ் பேகு ஸ்மெல் வராமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்குள்ள ஏதாவது வெடிகுண்டதா இருக்குமோ, அந்த மாதிரியான சந்தேகம் இருக்கும். இந்த மாதிரி ஸ்மெல் வந்துச்சுன்னா டெஃபினட்டா உள்ளுக்குள்ள ஏதோ சரக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதனால பயந்து போனவங்க என்ன பண்றாங்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கிறாங்க. இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து எந்த ஸ்டேஷனுக்கு தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னு சொன்னா, பெரம்பூர் இருப்பு பாதை போலீஸும் ரயில்வே பாதுகாப்பு படை இந்த 2 பேருமே இணைந்து வந்து சூட்கேஸை அவங்க திறக்கிறாங்க. திறக்கும் போது ஆயிரக்கணக்கான மக்கள் சுத்தி இருக்கிறாங்க. அப்படிக்குள்ள பார்த்தா அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போற மாதிரியான காட்சி. என்ன அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு எல்லோ கலர் பாலித்தீன் கவர்ல சுற்றப்பட்டு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாமிசம் துண்டம் இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த பாலித்தீன் கவர் ஓபன் பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா அதுக்குள்ள தலை இல்லைங்க, தலைக்கு கீழே இருக்கிற அந்த உடல் பகுதி மட்டும், கை இல்லை, 2 கைகள் இல்லை, கால் இல்லை, இடுப்பு வரைக்கும் அப்படியே ஸ்கொயர் ஷேப்ல வெட்டப்பட்டு இருக்கு. அதுல வந்து ஒரு இன்னர் மட்டும் அந்த உடல் போட்டிருக்குது. இது ஒரு ஆண் உடல் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு இந்த மாதிரி ஒரு பாலித்தீன் கவர்ல சுற்றப்பட்டு இப்படி ஒரு பாடி இருக்கு, அது அழுகுற நிலையில இருக்குது, அதனாலதான் பயங்கரமான ஸ்மெல் இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அந்த பகுதி மக்கள்லாம் பயங்கர பீதி ஆகுறாங்க. இந்த மாதிரி வழக்கமாவே சிட்டிகள்ல கொலை நடந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான கொலைகளுக்கும் இந்த மாதிரி சம்பவங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் என்ன அப்படின்னா, பொதுவா ரவுடிகளுக்குள்ள இருக்கிற மோட்டிவ் கொலைகள் அப்படின்னா நேரா வந்து கண்டதுனமா வெட்டி அங்க போயிடுவாங்க. அந்த மாதிரி அவங்களே வந்து நான் தான் வெட்டினங்கிறது அவங்க கிளைம் பண்ணிடுவாங்க. இப்படி பண்ணப்படுற கொலைகள், தலையை எடுத்துட்டு சூட்கேஸ்ல வச்சு போடுறதெல்லாம் வந்து தனியா ஒரு கவனம் பெறும். ஏன்னா வந்து பொதுமக்கள் நிறைய கூடுற இடத்துல வைக்கிற இந்த விஷயங்கள் மக்கள்கிட்ட பீதியை கிளப்பும். இதுக்கு பின்னாடி சைக்கோ இருப்பாங்களோ, ஏன் இப்படி பண்றாங்க, பயமுத்துறாங்க, நமக்கு இந்த மாதிரி நடந்துருமா சொல்லிட்டு பயங்கரமான ஒரு மக்கள் மனதுல ஒரு பெரிய பயத்தை உரைய செய்யற அளவுக்கு இது வந்து உருவாகும். அந்த மாதிரி இந்த சம்பவம் 4-5 நாளா தமிழ்நாடு முழுவதும் பயங்கரமா வைரல் ஆகுது. அதனாலேயே இந்த கொலையாளியை உடனடியா போலீஸ் கண்டுபிடிக்கணுங்கிற மிகப்பெரிய நிர்பந்தம், அவங்களுக்கு நெருக்கடியும் உருவாயிருது. கண்டுபிடிச்சு இந்த கொலையாளியை நாங்க வந்து கண்டுபிடிச்சா இவங்க சாதாரணமான கொலையாளி தான், இதனால பொதுமக்களுக்கு எந்த ஆபத்தும் கிடையாதுங்கிறத ப்ரூவ் பண்ணாதான் மக்கள் நிம்மதி பெருமிச்சு விடுவாங்க. இது போலீஸ்க்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, மன அழுத்தத்தையே தரும்னு சொல்லணும். சரி, இந்த கேஸை உண்மையிலேயே நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து பயங்கரமா ஒர்க் பண்ணி உடனடியாக அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. மற்ற ஸ்டேட் போலீஸ்லாம் இதுக்குள்ள இறங்கி இவ்வளோ பெரிய ஆய்வு பண்ணி கண்டுபிடிச்சிருப்பாங்க பெரிய டவுட்டு தான். உண்மையிலேயே பயங்கரமா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சல்யூட்டை நம்ம வைக்கணும். அவ்வளோ சூப்பரா அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கிரைம் கேஸ் மிகப்பெரிய அளவுக்குள்ள உள்ளுக்குள்ள பயங்கர சதியெல்லாம் நடந்திருக்கு. அது என்னங்கிறத பற்றி தான் நான் இன்னைக்கு இந்த கிரைம் சேனல்ல பேச போறோம். சரி நம்மளே, இது வரைக்கும் இந்த சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க. பல மணி நேரம் இந்த ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உருவாக்கல் நேரம் எடுக்குது. அதுக்கு பின்னாடி இவ்வளோ உழைப்புக்கு பின்னாடி நீங்க கொடுக்குற இந்த ஆதரவு, நீங்க போடுற கமெண்ட், நீங்க பண்ற இந்த சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய உற்சாகத்தையும் சந்தோஷத்தையும் தருது. அதனால தயவு செஞ்சு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. சரி, நேரடியாக அந்த சம்பவத்துக்குள்ள போயிடலாம். உடனடியா அங்க வந்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக அனுப்புறாங்க. அனுப்புன உடனே இந்த யாரு கொலையாளி, இந்த கொலை செய்யப்பட்ட நபர் யாரு, கொலையாளி யாரு, இந்த 2ஐயும் கண்டுபிடிக்க வேண்டிய மிகப்பெரிய நெருக்கடி போலீஸ்க்கு. அதனாலே என்ன பண்ணாங்கன்னா, ஒரு கமிஷனர் என்ன பண்ணாங்கன்னா 3 உதவி கமிஷனரையும் 8 இன்ஸ்பெக்டரையும் சேர்த்து ஒரு தனிப்படையை அமைக்கிறாங்க.
இவங்க வந்து இந்த கொலையாளியை உடனடியாக கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு செட்டப்பை ரெடி பண்றாங்க. அப்படி இந்த தனிப்படையை ரெண்டா பிரிச்சு அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னா, ஒண்ணு இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் ஆய்வு பண்றாங்க ஒரு டீம். அவர் பண்ணல துரதிருஷ்டவசமா இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போதுமான அளவுக்கு சிசிடிவி வைக்கப்படவில்லை. இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமான விஷயம் பாருங்க. எல்லாம் தனிப்பட்ட வீடுகள்லயே கூட நிறைய கேமராக்கள் இப்பெல்லாம் வந்துருச்சு, நிறைய ரேட்டு கம்மியெல்லாம் நிறைய வந்துருச்சு. இந்த மாதிரி பொது இடம், கவர்மெண்ட் முக்கியமான இடங்கள்லாம் எப்படி இதை இன்னும் பராமரிக்காம இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் குற்றவாளிகள் ரொம்ப தைரியமா இங்கெல்லாம் நடமாடுறாங்க. சோ பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல கண்டுபிடிக்கிற அளவுக்கு அங்க இல்லைங்கிறது மிகப்பெரிய குறையா இருக்குது. அதனால என்ன பண்றாங்கன்னா, இந்த பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்ற எல்லா ஸ்டேஷன்ல இருந்து வர்ற எல்லா ரயில், அதுக்கு முந்தின ஸ்டேஷன்ல இருக்கிற அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. அப்படி அவங்க செக் பண்ணதுல முக்கியமா கான்சன்ட்ரேட் பண்றது வந்து சென்ட்ரல்ல இருந்து வர்ற ரயில் இங்க வர்றது, அதுக்கு முந்தின ஸ்டேஷனு, பீச் ஸ்டேஷன், இது எல்லாத்துலயும் சிசிடிவி ஃபுட்டேஜ் மிகப்பெரிய அளவுல செக் பண்றாங்க. ஏன்னா ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் 24 மணி நேரம் பாக்குறது எவ்வளவு பெரிய கஷ்டமான விஷயம். இங்க இருக்கிற 100கணக்கான சிசிடிவி கேமராக்களையும் ஆய்வு பண்றதுலாம் பைத்தியம் முடிச்சிருக்கேன். அதை வந்து ரொம்ப சிரத்தையோட காவல்துறை அதிகாரிகள் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. அதனால அதுல எந்த எவிடன்ஸும் கிடைக்கவே இல்லை. அந்த ஒரு முயற்சி வந்து அவங்களுக்கு ஃபிளாப் தான். அடுத்தபடி என்ன பண்றாங்கன்னா, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டுக்கு போன இடத்துல அங்க 2 எவிடன்ஸ் கிடைக்குது. ஒண்ணு அந்த சடலத்தை சுத்தி வைக்கப்பட்டிருந்த எல்லோ கலர் பாலித்தீன் கவர், இன்னொன்னு அந்த பாடியில போடப்பட்டிருந்த பாக்ஸர் அண்டர்வியர். இது 2 தான் இருக்குது. சரி, இந்த 2 வச்சுட்டு நம்ம என்கொயரி ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த பாலித்தீன் கவர் எடுத்து ஆய்வு பண்றாங்க. பொதுவா நம்மள மாதிரியான காமன் மேன் அந்த பாலித்தீன் கவரை பார்க்கும்போது அதுல இருந்து என்ன எவிடன்ஸ் கிடைச்சிரும். ஆனா போலீஸோட கண்கள் அப்படி கிடையாது. அதுக்குள்ள இருக்கிற சின்ன சின்ன டீட்டெயிலையும் கூட அவங்க பார்ப்பாங்க. அப்படி பார்த்ததுல இந்த வகையான பாலித்தீன் கவர் எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, ஒரு பிரபலமான மருத்துவமனையில பயன்படுத்துறாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை வந்து மெடிக்கல் வேஸ்ட் எல்லாம் அதுல சுத்தி கொண்டு போய் டிஸ்போஸ் பண்றதுக்காக பயன்படுத்துறாங்க. அங்க எல்லோ அண்ட் ரெட் கலர்ல யூஸ் பண்றாங்க. ஸோ இந்த எல்லோ அங்கதான் அந்த ஹாஸ்பிட்டல் தான் பயன்படுத்துறாங்க. எனக்கு தெரிஞ்ச உடனே அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற தேனாம்பேட்டை ஏரியா, அது முக்கியமான ஹாஸ்பிட்டல், அது பேரை நான் பின்னாடி சொல்றேன், இப்ப சொல்லக்கூடாது, ஏதாவது லீகல் இஷ்யூ வரும். ஸோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னா, யாருக்கும் தெரியாம ஒரு டேட்டா எடுக்கிறாங்க. இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்ற நர்ஸ், டாக்டர்ஸ் இவங்க யாராவது கொலை பண்ணி அங்க இருக்கிற இந்த பாலித்தீன் கவர் எடுத்து பாடி டிஸ்போஸ் பண்ணிருக்கிறாங்கிற அந்த கண்ணோட்டத்துல அங்க இருக்கிற நர்ஸ், டாக்டர்ஸ் இந்த டீட்டெயிலாம் வாங்கி சமீப காலத்துல இவங்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருந்துச்சு, இப்ப யாராவது லீவ் போட்டு போயிருக்காங்களா, யாராவது வேலைக்கு வராம இருக்காங்களா, இவங்க அப்நார்மலா ஏதாவது தெரிஞ்சுதான் ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறாங்க. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல், பேர் சொன்னா உங்களுக்கு தெரிஞ்ச கடைசியில அங்க வந்து ஆயிரக்கணக்கான நர்ஸ், ஆயிரக்கணக்கான டாக்டர்ஸ் வேலை பார்ப்பாங்க. அவ்வளோ பேர் தனிப்பட்ட வாழ்க்கையும் செக் பண்ணிருக்காங்க போலீஸ். எவ்வளவு பெரிய வேலை பாருங்க. அப்படி செக் பண்ணதுலயும் அவங்களுக்கு எந்த பிரயோஜனமான ஒரு தகவலும் கிடைக்கவே இல்லை. அந்த முயற்சியும் கைவிடப்படுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரே ஒரு துருப்புச்சிட்டா, அந்த பாடியில இருந்த அண்டர்வியர் பாக்ஸர், அந்த அண்டர்வியர் எடுத்து அவங்க பார்க்கும் பொழுது அதுல பார் கோடு இருக்குங்க. இந்த பார் கோடு வந்து அதுல விலைப்பட்டியல், அந்த கடையோட டீட்டெயிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அதை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு துப்பு அவங்களுக்கு கிடைக்குது. இந்த அண்டர்வியர் வந்து பெரம்பூர் பொன்னப்பன் தெரு ரிலையன்ஸ் ட்ரெண்ட்ஸ்ல தான் இது எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. நேரடியா அந்த கடைக்கு போயிட்டு அவங்க என்கொயரி பண்றாங்க. இந்த ரொம்ப பிராண்டான ஒரு அண்டர்வியர். ஸோ இது இந்த பிராண்டு உங்ககிட்ட எவ்வளவு இருக்கு, இது எப்போ வித்துன்னு சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டு இந்த பார்கோட காட்டும் பொழுது அவங்க ரொம்ப முக்கியமான தகவல் சொல்றாங்க. என்னன்னா, போன வருஷம் ஆகஸ்ட் மாசம் இதே பிராண்ட்ல 2 அண்டர்வியர் மட்டும் அவங்க வித்துருக்காங்க. அப்படி வித்ததுல அவங்க அந்த வாங்கின 2 நபர்களுடைய மொபைல் நம்பரை அவங்க வாங்கி அது மூலமா பில் எல்லாம் அனுப்பிச்சிருக்காங்கன்னு ரொம்ப முக்கியமான தகவலை சொல்லிடுறாங்க. ஸோ அந்த 2 மொபைல் நம்பரும் போலீஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு 2 நம்பருக்கு அவங்க ட்ரை பண்றாங்க. அதுல ஒரு நம்பரை ட்ரை பண்ணோன்னு அவர் அட்டன் பண்ணிடுறாரு. அவரை வரவழைச்சிட்டு பேசுறாங்க. அவர் ரொம்ப நார்மலா இருக்கிறாரு. ஸோ அவர் இல்லை, அப்படி இந்த வழக்குக்கும் அவருக்கு சம்மந்தம் இல்லைங்கிறது அவரை தெரிஞ்சு அவரை அவங்க போக சொல்லிடுறாங்க. அடுத்து இன்னொரு நம்பருக்கு அவங்க ட்ரை பண்ணும்போது அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னு போலீஸுக்கு இப்ப தெரிஞ்சிருச்சு. ஸோ இந்த நம்பருக்கும் கொலையானவருக்கும் இல்ல கொலையாளிக்கும் சம்பந்தம் இருக்கலாம் அப்படிங்கிறது தெரிய வந்து அந்த நம்பருடைய டீட்டெயில் சிடிஆர் ரிப்போர்ட், அந்த நம்பருக்கு யாரெல்லாம் கால் பண்ணியிருக்காங்க, இவர் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காருங்கிற அந்த டேட்டாவை எடுக்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல் தெரியுதுங்க. என்ன அப்படின்னா, இந்த சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்ட நம்பருக்கு ஒரு பெண் தொடர்ச்சியா கால் பண்ணிட்டே இருக்காங்க. இவரும் கால் பண்ணி இருந்திருக்கிறாரு. 2 பேருக்கு பரஸ்பர அறிமுகம், நல்ல க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் இருந்திருக்குங்கிறது தெரிய வந்து அந்த பெண்ணுடைய நம்பருக்கு ட்ரை பண்றாங்க. அந்த நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ போலீஸ்க்கு இப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிருது. ஸோ
அந்த பெண் நம்பரும் சுவிட்ச் ஆஃப் பண்ணப்பட்டிருக்குன்னா பொதுவாகவே கிரிமினல்ஸ் இந்த மாதிரியான கொலைகாலி தப்பு பண்ணுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ண உடனே தன்னுடைய சுய அடையாளத்தை மறைச்சிடுவாங்க, தான் எங்க இருக்குங்கிறது சொல்ல மாட்டாங்க, வீடெல்லாம் ஏரியெல்லாம் மாத்திடுவாங்க, மொட்டை போட்டுருவாங்க, நம்பர் மாத்திடுவாங்க, இல்லைன்னா நம்பர் சுவிட்ச் ஆஃப் பண்ண வச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் பேசிக்காக அவங்க பண்ற விஷயம். ஸோ இப்போ வந்து போனை சுவிட்ச் ஆஃப் பண்ண இருக்காங்க அப்படின்னா இந்த பெண் மேல ஏதோ தப்பு இருக்கு அப்படின்னு போலீஸ்க்கு தெரிய வருது. ஆனா அந்த பெண் பண்ண இன்னொரு ஒரு போலீஸ்க்கு உதவியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த நம்பருடைய வாட்ஸ்அப் அது மட்டும் அவங்க ஆன்ல வச்சுட்டு அதை மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. போனை மட்டும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க, வாட்ஸ்அப் மட்டும் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த வாட்ஸ்அப்பை அதோட லொக்கேஷன் அவங்க போலீஸ் வந்து ட்ரேஸ் பண்ணி போகும்போது அது எங்கெல்லாம் இருக்கு பாருங்க, டி நகர்ல இருக்குது, தேனாம்பேட்டையில இருக்குதுன்னு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்குது. அப்படி போயிட்டே இருக்கும்போது போலீஸ் இதுக்கு பின்னாடி இவங்களை வாட்ச் பண்றதுக்கே ஒரு டீமை போட்டு அந்த பெண்ணுடைய வாட்ஸ்அப் டிபியில இருக்கிற போட்டோவை எடுத்துக்கிட்டு அந்த போட்டோவை யாருக்குன்னு தெரியாம போய் தேனாம்பேட்டையில இருந்த ஹாஸ்பிட்டல், அந்த ஹாஸ்பிட்டல் பேர் அப்போலோங்க, எவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல் பாருங்க, அந்த ஹாஸ்பிட்டலுடைய பாலித்தீன் கவர் தான் அது, மெடிக்கல் வேஸ்ட் கிளீன் பண்றதுக்காக உள்ளது. ஸோ வந்து இந்த தேனாம்பேட்டை பகுதியில் இருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஏரியாவில் போயிட்டு இந்த டிபியில் அந்த போட்டோவை காமிச்சு இந்த பெண்ணை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போதுதான் ஒரு அதிர்ச்சியான தகவல் தெரிய வருது. அந்த பெண் யாரு அப்படின்னா, இந்த பெண் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வர்ற நோயாளிகளுக்கு அவங்க தங்குறதுக்கான வீடு பிடிச்சி கொடுக்கறதும், நோயாளிகளுக்கு சின்ன சின்ன உதவி பண்றது, டிஃபன் வாங்கி கொடுக்கறது, தண்ணி வாங்கி கொடுக்கறதுன்னு உதவிக்கான அந்த புரோக்கரேஜ் வேலை செய்யற ஒரு பெண் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இப்போ போலீஸ் என்ன பண்றாங்கன்னா, இந்த பெண்ணை ஈஸியா பிடிச்சிடலாம். ஆனா போலீஸ் வந்து இப்படி தேடுறாங்க அப்படின்னு தெரிஞ்சா ஒருவேளை தப்பி போயிட்டாங்கன்னா, ஆனா அந்த எந்த ஊர் பொண்ணுன்னு தெரியாது, வேற எந்த டேட்ல தெரியாதுங்கிறதுனால இப்போ போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா ஒரு நோயாளியை பிடிச்சி அந்த நோயாளி மூலமாவே வாட்ஸ்அப்ல கால் பண்ணி வைக்கிறாங்க அந்த பெண்ணுக்கு, மர்மமான பெண்ணுக்கு. இப்போ நோயாளி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வீடு ஒன்று வேணும், ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறோம், எங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஒரு வாரம் தங்கி இருக்க போறோம், ஒரு வாரம் உங்களால உதவி பண்ண முடியுமா அப்படின்னு சொன்னாங்க. இந்த வேலை தானே பார்த்துட்டு இருக்கேன் அந்த பொண்ணு, நாளைக்கு மத்தியானம் நான் வந்து உங்களுக்கு வீடு பிடிச்சி கொடுத்துறேன், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு இந்த மாதிரி நீங்க பணம் தந்துடணும்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலும் பேசுறாங்க. போலீஸ்க்கு ரைட்டு சிக்கிக்கிட்டா அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே அடுத்த நாள் அந்த பொண்ணு சொன்ன அதே டயத்துல போலீஸ் மறைஞ்சிருக்கிறாங்க. அந்த பெண் வந்தோடனே, அந்த பெண் தான் போட்டோலாம் இருக்குது, ஸோ அந்த பெண் வந்து தெரிஞ்ச உடனே போலீஸ் வந்து இந்த பெண்ணை பிடிச்சி கஸ்டடிக்கு கொண்டு போயிடாங்க. அப்படி கொண்டு போனதும் அந்த பெண்ணுடைய தனிப்பட்ட விவரங்கள் எல்லாத்தையுமே அவங்க விசாரிக்க ஆரம்பிக்குதான். பெண்ணை பத்தியான ஃபுல் டீட்டெயில் இப்ப தெரிய வருது. அந்த பெண் யாரு அப்படின்னா, இவங்க இந்த பெண்ணு பேரு ரோஹிமா, இவங்களுக்கு 36 வயசு, இவங்க அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவங்க. இந்த ரோஹிமாவுக்கு அஸ்ஸாம் மாநிலத்துல ஏற்கனவே ஒரு திருமணம் ஆயிடுச்சு, திருமணமாகி ஒரு பெண் குழந்தை. கணவர் கூட ரோஹிமாவுக்கு பயங்கரமான சண்டை அப்படிங்கிறதுனால இந்த கணவரை டிவோர்ஸ் பண்ணிட்டு பெண் குழந்தையை அங்க இவங்க அப்பா அம்மா வீட்லயே விட்டுட்டு அதுக்கப்புறம் இவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தங்கும் பொழுது இவங்களுக்கு ஒருத்தர் அறிமுகமாகிறார், அவர் பேரு அமீர் அலி. இந்த அமீர் அலி கூட சில பல மாதங்கள் அவங்க பழக்கத்துல 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. 2022 தான் இந்த திருமணம் நடக்குது. இப்படி நல்லா தான் போயிட்டு இருக்குது. இந்த பெண் வந்து தேனாம்பேட்டை அப்போலோ ஹாஸ்பிட்டல்ல நான் சொன்ன இந்த வேலையை அப்பையிலேருந்தே செஞ்சுட்டே இருக்காங்க, நோயாளிகளுக்கு உதவி பண்றது, வீடு பிடிச்சி கொடுக்குறது. ஸோ இப்படி போயிட்டு இருக்கும்போது இந்த அமீர் அலிக்கு நிறைய பெண்கள் கூட சகவாசம் அப்படின்னு தெரிய வந்து ரோஹிமா பயங்கரமான சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு அமீர் அலி வந்து ஒத்து வர மாட்டேங்கிறாப்ல, என்னுடைய கேரக்டர் தான், எனக்கு இந்த மாதிரி பழக்க வழக்கம் இருக்கு, நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணுங்கிற மாதிரி பயங்கரமான சண்டை போயிட்டே இருக்குதான். இப்படி இந்த சண்டையை சச்சரமா கணவன் மனைவி இருக்கும்போது இந்த ரோஹிமா டி நகர் பக்கம் வந்து போகும்போது டி நகர்ல ஒருத்தன் கூட பழக்கமாகறாங்க. அவன் பேரு அஸ்ரம், இவனுக்கு 31 வயசு, அதாவது ரோஹிமாவுடைய 5 வயசு சின்ன பையன். இந்த அஸ்ரப்பும் அஸ்ஸாம் மாநிலத்தை சேர்ந்தவன். இப்போ எப்போதுமே வந்து ஒரு ஸ்டேட்ல இருக்கிறவங்க அவங்க ஸ்டேட்டை விட்டு அதர் ஸ்டேட்டு போகும்போது அங்க இருக்கிற அவங்க உள்ளூர், அவங்க சொந்தக்காரங்க, அந்த அவங்களுடைய ஸ்டேட்டுக்காரங்களை பார்த்தா ஒரு தனி பாசம் ஒண்ணு வரும் இல்லையா? அந்த மாதிரி இந்த அஸ்ரப்பை பார்த்தோன்னா தன்னுடைய ஸ்டேட்டுங்கிறதுனால தன்னுடைய கணவர், இந்த குடும்பம், தனக்கு தினமும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வீட்டுக்காரர் இப்படி வந்து கள்ளத்தொடர்பு வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி பேசி ஆறுதல் தேடி இருக்காங்க. அவனும் பயங்கரமான ஆறுதல் கொடுத்துருக்கான். அவன் ஆறுதல் கொடுக்க அடிக்கடி சந்திக்க இப்படி ஒரு கள்ளத்தொடர்பு ஆயிடுச்சு. அப்படியே கேவலமான விஷயமா இருக்கேன். கணவன் கள்ளத்தொடர்பு வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மனைவி போய் இன்னொருத்தவங்க கூட ஆறுதல் தேட போய் அவங்க கூட கள்ளத்தொடர்பு ஆயிடுச்சு. இப்ப இவங்க 2 பேரும் கணவனுக்கு தெரியாம 2 பேரும் உல்லாசமா இருக்கிறது, தனியா சுத்துறதுன்னு இவங்க வாழ்க்கை போயிட்டே இருக்கும் பொழுது ஒரு கட்டத்துல என்னன்னா அஸ்ரப் என்ன சொல்றான் அப்படின்னா, நீ ஏன் அவன் கூட என்ன இருக்கிற, நீ ஏன் கூட வந்துரு, நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம், நம்ம வீடு எடுத்து தங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னதும் இப்ப ரோஹிமாவுக்கு பயங்கரமான பயம். ஏன்னா அமீர் அலி சாதாரணமானவன் இல்லை, ரொம்ப கோபக்காரன், தூக்கி போட்டு அடிப்பான் சாதாரண பிரச்சனைக்கு. அப்படி பண்றவன்ட்ட போய் நான் இன்னொருத்தவங்க கூட வாழ போறேன்னு சொன்னா எனக்கு கொன்னே போட்டுருவான்
அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் அவன் காதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்ன இந்த ரோஹிமா என்ன முடிவு பண்றான்னா, நம்ம அவனை கொன்றலாம், என்ன அவன் கொல்றதுக்கு முன்னாடி நம்மளும் சேர்ந்து அவனை கொண்டுட்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கள்ளக்காரனும் சேர்ந்து ரோஹிமா பிளான போடுறா. அதுக்கு அவனும் ஓகே சொல்லிடுறான். எவ்வளவு சாதாரணமான பிளான் போடுறான் பாருங்க, கொல்றதெல்லாம் அவங்களுக்கு ஜஸ்ட் லைக் தட்னு ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அப்படி போட்ட பிளான் படிதான் 3ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா, இந்த அமீர் அலி வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டுக்கு வர்றான். நைட்டு சாப்பாட்டுல நிறைய தூக்க மாத்திரையை கலந்து ரோஹிமா கொடுத்துட்றான். அதை சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரத்துல, அதாவது 10 நிமிஷத்துல அப்படியே பயங்கரமான மயக்க நிலைக்கு போயிடுறாரு. அப்படி மயக்க நிலைக்கு போன உடனே வீட்டுக்குள்ள தயாரா மறைஞ்சு நின்றுட்டு இருந்திருக்கான் அஸ்ரப். உடனே அவன் வெளியில வர்றான். கிச்சன்ல இருந்து அருவாமனை எடுக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு கொடூரமா இருக்கு பாருங்க. அந்த அருவாமனை எடுத்துட்டு அந்த 10 நிமிஷத்துல மயக்கமான கணவருடைய கழுத்தை கரகரன்னு அப்படியே அறுக்கிறாங்க. மனைவியும் கள்ளக்காரனை சேர்ந்து அறுக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அறுத்துட்டு கை, காலு, தலை எல்லாத்தையும் அப்படியே வெட்டுறாங்க. வெட்டினதுக்கு அப்புறம் இந்த ரோஹிமாவுக்கு தான் ஹாஸ்பிட்டலுடைய கனெக்ஷன் இருந்துச்சு இல்லையா, அதனால அந்த பாலித்தீன் கவர்ல பாடியை மட்டும் சுத்துறாங்க. கை, கால்லாம் தனியா சுத்துறாங்க, தலையை மட்டும் தனியா வச்சிடறாங்க. அப்படியே ஒரு நாள் ஃபுல்லா வீட்டுல இருந்துருக்கு. இப்போ அடுத்த நாள் என்ன ஆயிடுச்சுன்னா, கொஞ்சமா ஸ்மெல் வர ஆரம்பிச்சோன்னே வீட்டுல இருந்த சென்ட், கடையில இருந்து நிறைய பெர்ஃப்யூம்லாம் வாங்கி கொண்டு வந்து வீட்டை ஃபுல்லா அடிச்சிருக்காங்க. அதையும் தாண்டி ஸ்மெல் வரதுனால ஊதுபத்தி எல்லாம் நிறைய கொளுத்தி வச்சுட்டே இருந்திருக்காங்க. பக்கத்து வீடு இவங்க எங்க தங்கியிருக்காங்கன்னா, தேனாம்பட்டியில ஹவுசிங் போர்ட்ல தான் அவங்க வீடு எடுத்து தங்கியிருக்காங்க. ஆனால் நெருக்கமா வீடு இருக்கு இல்லையா, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்களாம் கேட்டிருக்காங்க, என்ன உங்க வீட்டுல இருந்து பயங்கரமான ஸ்மெல் வருது அப்படின்னா, இல்ல ஒரு எலிக்கு கேக்கு வச்சேன், அது சாப்பிட்டு செத்து போச்சு, எங்கேயே கிடக்குதுன்னே தெரியல, அதனால பயங்கரமான ஸ்மெல் இருக்கு அப்படின்னு அப்படியே சொல்லி சமாளிச்சிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்க வீட்டுல நான்வெஜ் சமைக்கிறோம், நான்வெஜ்னால இந்த மாதிரி ஸ்மெல் இருக்குது அப்படின்னு சொல்லி சில பேர்ட்ட சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு நாள் கடத்திட்டாங்க இல்லையா, ஒரு நாள்லயே வெட்டப்பட்டது பாடி வந்து அழுக ஆரம்பிச்சிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாதனால அடுத்த நாள் சூட்கேஸ் வாங்கிட்டு வந்துட்டு ஒரு ரேபிடோ ஒன்று புக் பண்றாங்க. 5ஆம் தேதி காலையில, விடிய காலையில 6 மணிக்கெல்லாம் புக் பண்ணிட்டு இந்த சூட்கேஸை மட்டும், இந்த உடல் தலையில்லாத உடல் பகுதியை சூட்கேஸ்ல வச்சு அந்த சூட்கேஸ் கொண்டு போய் பெரம்பூர்ல அந்த ஸ்டேஷன்ல வச்சிடறாங்க. கை, கால் இந்த கவரை என்ன பண்றாங்கன்னா ஓடுற ஒரு ட்ரெயின்ல தூக்கி போட்டுறாங்க. அது எந்த ஊருக்கு போனுச்சு இன்னும் கண்டுபிடிக்கப்படல, அது எங்க போய் சேர்ந்துச்சு என்ன ஆனிச்சுங்கிற எந்த டீட்டெயில் இல்லை. போலீஸ் இன்ன வரைக்கும் தேடிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க வந்து டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க. தலை மட்டும் இருக்குது. தலையை ஒரு பையில வச்சுக்கிட்டு நேரா செங்கல்பட்டு போயிட்டு அங்கேருந்து இறங்கி காடு மாதிரியான பகுதிகள் உள்ள போயிட்டு குழி தோண்டி புதைச்சிட்டு இங்க வந்துடுறாங்க. இந்த எல்லா விஷயத்தையும் போலீஸ்கிட்ட இப்ப சொல்லிடுறாங்க. உடல் பகுதி எடுத்தாச்சு. இப்போ கை கால்கள் அந்த பகுதி இன்னும் கிடைக்கல, அது சீக்கிரம் போலீஸுக்கு தகவல் வரும். அதோட அப்டேட் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். தலைப்பகுதி எங்க இருக்கு அப்படிங்கிறது அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த நைட்ல போயிட்டு அவங்க தோண்டி போயிட்டு வந்திருக்கிறாங்க. எந்த இடம்னு உறுதியா சொல்ல முடியல. போலீஸோட சேர்ந்து அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, தேடிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னா, இந்த 2 பேரையும் அஸ்ரப் அலியையும் ரோஹிமாவையும் கைது பண்ணி அவங்க சிறையில் இருக்காங்க. மிக ரொம்ப கொடூரமான ஒரு விஷயத்த வந்து போலீஸ் ரொம்ப சில நாட்கள்லயே சூப்பரா கண்டுபிடிச்சு புலனாய்வு பண்ணி குற்றவாளிகளை கைது பண்ணிட்டாங்க. இதுதான் சென்னையை கலக்குன இந்த 2-3 நாளாவே தமிழ்நாடு முழுவதும் ரொம்ப பரபரப்பா பேசப்பட்ட ஒரு குற்ற வழக்கு. சரி, இந்த கேஸை படிச்ச உடனே எனக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த ரோஹிமாவுக்கு தன்னுடைய கணவன் மீது அவன் வந்து களத்தொடர்பு வச்சிருக்கான்னு சொல்லியிருக்கிறது தானே அவங்களுடைய மன வருத்தம். அதுதானே அவங்களுடைய 2வது திருமணமும் நமக்கு வந்து செட் ஆகலைன்னு நினைச்சாங்க. அதுக்காக அவங்க தேர்ந்தெடுத்த வழி என்ன? டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருக்கலாம், இல்லைன்னா நான் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அவங்கள்ட்ட சொல்லி இருந்திருக்கலாம். எதுவுமே பண்ணாம ஒருத்தரை கொலை பண்ணிட்டு நம்ம வாழ்ந்துடலாம் அப்படிங்கிற இந்த அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாத சிந்தனை எங்கிருந்து வருதுன்னே தெரியல. நிறைய மனைவிகள், நிறைய பெண்களுக்கு, குறிப்பா பெண்களுக்கு கொலை பண்ற அந்த தைரியத்தை அவங்க எப்படி அடைகிறாங்க அப்படின்றது தெரியல. அது இந்த கள்ளக்காதல் கொடுக்குற தைரியமா, இல்ல கள்ளக்காதலன்னு கொடுக்குற தைரியமான்னு தெரியல. சரி, இந்த கேஸை பத்தி நமக்கு கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தா சரியா இருக்குங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. மறக்காம இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு தாங்க. நான் உங்கள் RS ராஜா. நன்றி, வணக்கம்.